டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நியூட்ரிஷன், பொதுவாக இந்த சத்து குறைபாடு இது தொடர்பாக தான் வரக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த சத்து குறைபாடு நிவர்த்தி செய்யவும், உடல் சோர்வு, நம்மளுடைய அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இது குணமாகறதுக்கும் எல்லா வகைக்கும் ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ஸ், ஒரு பழ வகை நம்ம சாப்பிடலாமா? பொதுவாக இந்த பழ வகை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா, என்னென்ன பழங்கள் யாரெல்லாம் சாப்பிடலாம், இந்த விஷயம் நமக்கு அதிகமா தேவைப்படுது. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஒரு பழம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு இவ்வளவு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதை தவறாம சாப்பிடலாம். இதுதான் அத்திப்பழம் அப்படின்னு சொல்றோம். இந்த அத்திப்பழம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இதனோட தேவை, நிறைய பேர் இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுட்டு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அத்திப்பழம் அப்படியே சாப்பிடலாமா, இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர்ந்த அத்திப்பழம், ஸோ இது நமக்கு நன்மை தரக்கூடியதா, எது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுன்னு சொல்றேன். ஸோ இது எல்லாமே நமக்கு அதிகமான மருத்துவ குணங்களும் உடலுக்கு சத்து தரக்கூடியதும் தான். ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் அத்திப்பழம் சாப்பிடலாமா, இல்ல பிபி இருக்கக்கூடியவங்க அத்திப்பழம் சாப்பிடலாமா? பொதுவாக அத்திப்பழம் எடுக்கும்போது சுகரா இருந்தாலும் பிளட் ப்ரெஷரா இருந்தாலும் நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சுகர் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடல் சோர்வு இருக்கு, சுகர்னால அதாவது ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு, பல வருடங்களாக இந்த பிரச்சனையில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இது என்ன செய்யலாம்? தினமும் ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிடணும்னா எது சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்திப்பழம் தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கும் மலச்சிக்கல் குறைக்கிறதுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிசிஓடி ப்ராப்ளம், ஸோ இதை சரி செய்யறதுக்கு முக்கியமா நமக்கு இந்த அத்திப்பழம் பயன்படுது. இதை தாண்டி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை சரி செய்யறதுக்கும், முக்கியமாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாடு, அதிகமான ஒரு டிப்ரெஷன், மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு அத்திப்பழம் பயன்படுது. அப்போ ஆண்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம், இல்ல பெண்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம், கூடுதலாக பலம் கிடைப்பதற்கு இதை என்ன செய்யலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். பொதுவாக அத்திப்பழம் நிறைய பேர் நம்ம எப்படின்னா பால் ஊத்தி சர்க்கரை எல்லாம் சேர்த்து அதை மில்க் ஷேக் மாதிரி குடிப்பாங்க. ஸோ அது குடிப்பதற்கு ஒரு டேஸ்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதுல பாலோ இல்ல சர்க்கரையோ எந்த வகையான பழமாக இருந்தாலும் பழச்சாறு எடுக்கும்பொழுது பால் சர்க்கரை சேர்க்காமல் குடிப்பதுதான் பலன் தருதுன்னு சொல்லலாம். ஸோ இதை ஒரு அத்திப்பழம் நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்கள் எப்படி சாப்பிடணும், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த அத்திப்பழம் மட்டும் எடுத்து இதை நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுல பாதி அளவுக்கு இளநீர் கலந்து சாப்பிடணும். இளநீரும் மற்றும் இது சேர்த்துக்கலாம் தேவை ஏற்பட்டா. இப்போ ஒரு சிலருக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா இதுல பாதாம் பிசின் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அத்திப்பழம், இளநீர், பாதாம் பிசின் இது மூன்றும் சேர்த்து சாப்பிடும்போது குடல் பகுதியில இருக்கக்கூடிய புண்கள், குடல் கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு பழ வகை தான் இது. ஸோ அப்போ நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையரை நம்ம அந்த பிளட் பியூரிஃபையரா இதை நம்ம பயன்படுத்தணும்னா நான் சொன்ன மாதிரி அத்திப்பழம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதே ட்ரை ஃப்ரூட் நான் எப்படி சாப்பிடலாம்னா, ஒரு 4 தேவைக்கு ஏற்ப 3 4 அத்திப்பழம் நம்ம எடுத்து இரவு நேரத்துல தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சிடணும். காலையில இது மிக்சியில நல்லா அடிச்சு, இது ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம், நல்லா மிக்சியில அரைச்சிட்டு இது தேவைக்கேற்ப இது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நம்ம பருகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ஸ்டாமினா குறைபாடு அப்படின்றதோ இல்ல மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவது தெரியும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இவனுக்கு சுகர் இருக்கு, ஆண்மை குறைபாடு இருக்கு, இந்த அத்திப்பழத்தோட சேர்த்து வேறு என்ன மூலிகைகள் சாப்பிடலாம், இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். இப்போ என்னென்ன சாப்பிட்டா நமக்கு ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை குணமாகும்? தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டாலும் ஸோ இதனோட சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா நிலப்பனங்கிழங்கு, அஸ்வகந்தா, ஸோ இது ரெண்டும் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கும் போது ஸோ ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டுமே, அதாவது நிலப்பனங்கிழங்கா இருந்தாலும் சரி, அஸ்வகந்தா,
ஸோ இது ரெண்டுமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம உடல்ல சர்க்கரை அளவை குறைத்து நமக்கு பிளட் பியூரிஃபை ஆயிட்டு உள்ள சர்க்கரை அளவு குறையறதுக்கு இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த அத்திப்பழம் சாப்பிடும்போது இதையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, அதாவது இந்த அஸ்வகந்தா நிலப்பனங்கிழங்கு சாப்பிடும்போது அதனால ஏற்பட்ட ஆண்மை குறைபாடு பிரச்சனையை நம்ம இதன் மூலம் சரி செய்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எனக்கு சுகரும் இருக்குங்க, அத்திப்பழமும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வேறு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னா பேசிக்கா இதுல ஆவாரை குடிநீர் இதனோட சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ அப்போ சர்க்கரை இருக்கு, நமக்கு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டே எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குடிநீர் ஆவாரை குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சதாவரி சார்ந்த மருந்துகள். ஸோ இந்த சதாவரி சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரெயின் செல்ஸை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் இந்த மூலிகைகள் நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த அத்திப்பழம் அப்படின்ற ஒரு விஷயம் அது தினம்தோறும் சாப்பிட்டுட்டு அதனால முடியலைங்க, இந்த விஷயங்கள் நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த எளிய சித்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.